கடந்த 14ஆம் தேதி 14/2/2019 அன்று ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் ஜெய்ஷே முகமது தீவிரவாதியால் தற்கொலைப்படை தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் தமிழக வீரர்கள் 2 கொல்லப்பட்டார்கள். ஜி சுப்பிரமணியன், சிவசந்திரன் ஆகிய 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடியாக 26ஆம் தேதி அன்று அதிகாலை 3:30 மணிக்கு மிரஜ் 2000 போர் விமானங்கள் 12 போர் விமானங்கள் பாலக்காட் பகுதியில், பாகிஸ்தானுடைய பாலக்காட் பகுதியில் தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை முற்றிலுமாக அழித்தன. இந்திய போர் விமானங்கள் 12 விமானங்கள் தீவிரவாத முகாம்களை முற்றிலுமாக அழித்தன பாலக்காட் பகுதியில். அதன் பிறகு 27ஆம் தேதி அன்று பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் 3 போர் விமானங்கள் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை மையப்படுத்தி குண்டுகளை வீசின. அப்போது பாகிஸ்தானுடைய F-16 வகை போர் விமானம் ஒன்றை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அந்த விமானமானது பாகிஸ்தானுடைய நௌஷோரா பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அந்த விமானி பாராசூட் மூலம் குதித்து தப்பித்து சென்றதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது, பாகிஸ்தானுடைய அந்த விமானி. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை துரத்தி சென்ற விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். கடந்த 2 நாட்களாக அவர் பாகிஸ்தானில் இருந்தார். தற்போது அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அதிகாரிகளிடம் வாகா எல்லையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார். தைரிய மகன் அபிநந்தன் அவர்கள். அவரை வரவேற்க ஏராளமான இந்தியர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாடே அவரை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. வாகா எல்லையில் ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகிழ்ச்சி பொங்க மக்கள் உற்சாக நடனமாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் ஒரு பக்கத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அவரை வரவேற்பதற்காக மக்கள் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரையில் இன்னொரு பக்கத்தில் வாகா எல்லையின் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே போல ஒரு சம்பவம் கார்கில் போரின் போது கூட நடந்தது. கார்கில் போரில் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் நச்சிக்கோட்டா என்ற ஒரு இந்திய விமானி பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரும் இதே வாகா எல்லையில் விடுவிக்கப்பட்டார். 8 நாட்களுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த அபிநந்தன். திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த செய்யாறு அருகில் இருக்கக்கூடிய திருப்பனமூர் என்ற ஊரை சார்ந்தவர் அபிநந்தன். தற்போது இந்தியா வந்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய செய்தியாளர் நிஷாவிடம் கேட்கலாம். சொல்லுங்க நிஷா, மேலும் கூடுதல் தகவல்களை. நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல F-16 விமானம் பாகிஸ்தானில் இருந்து வந்திருந்தது. அதனை துரத்தி கொண்டு போகும்போதுதான், அதாவது மிக் விமானத்தில் துரத்தி கொண்டு போகும்போதுதான் அபிநந்தன் சிக்கியிருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவத்தில். அதாவது 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து 2 A-50 விமானங்களை வாங்கியது. அதாவது ரேடார் மற்றும் விண்ணணு கண்காணிப்பு ஆகிய விஷயங்களுக்கு இந்த விமானங்களானது மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட வான்வெளி கண்காணிப்பு அமைப்பை கொண்டது அமெரிக்கா தான். அமெரிக்காவில் இருக்கும், அதாவது நம்ம அனைவருக்குமே தெரியும், அமெரிக்காவில் போலீஸ் டிபார்ட்மெண்டில் கூட அவர்கள் ஹெலிகாப்டர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் பயன்படுத்தும் அனைத்து ஏர்கிராப்டையும் கண்காணிக்கும் விதமாக தான் மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு வான்வெளி கண்காணிப்பு அமைப்பை அமெரிக்கா வைத்துக் கொண்டுள்ளது. இதை ஏர் ஜோன் சர்வைலன்ஸ் ரேடார் என்றும் கூறுவார்கள். பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தொழில்களில் அதிக அளவில் சீனாவை தான் நம்பியுள்ளது. இது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் வான்வெளியை பொறுத்தவரையில் சீனாவிடமிருந்து அவர்களுக்கு போதுமான உதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் பாதுகாப்பு துறைக்கான உதவிகளை, அதாவது மேலும் இந்த F-16 விமானம் கூட அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே கிடைத்த விமானம் தான். அதாவது தன்னிடம் இருந்த ஒரு சில பழைய F-16 விமானங்களை தான் பாகிஸ்தானுக்கு அப்போதை கொடுத்து உதவி இருக்கிறது அமெரிக்கா. பின்னர் ஒரு சில தீவிரவாத தாக்குதலினாலும் அமெரிக்கா அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடை அமெரிக்கா எடுத்து வந்தது. அதன் பின்னர் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி மற்றும் அதாவது குறிப்பாக ஆயுதங்களுக்கான உதவி கொடுத்து
கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்தி கொண்டது. அது அமெரிக்கா கடைசியாக கொடுத்த அந்த விமானங்கள் தான் F-16 ரக விமானம். அந்த F-16 ரக விமானத்தை தான் இந்தியா, அதாவது இந்தியா ஏர்சோனுக்குள் வந்திருக்கிறது. அதை துரத்தி கொண்டு போகும்போதுதான் விங் கமாண்டர் அபிநந்தன் MiG-21 என்ற விமானத்தை அவர் இயக்கி சென்றிருக்கிறார். அந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவிடம் இருந்து பெற்ற இந்த F-16 விமானத்தை விட நமது விமானி இயக்கி சென்ற அந்த MiG-21 ரக விமானமானது மிகவும் பழமையான விமானம் என்றுதான் கூறப்படுகிறது. ரஷ்யாவிடம் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வாங்கப்பட்ட விமானம் தான் அது. ஒரு பழமையான விமானத்தை பழமையான ஏர்கிராப்டை இயக்கி கொண்டே அபிநந்தன், அதாவது அந்த F-16 விமானத்தை தாக்குவதற்காக அவர் போய் இருக்கிறார் என்பது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லணும். அந்த கார்கில் போர்ல கூட அந்த விமானி நச்சிகேட்டா அவர் இயக்கிய விமானம் MiG-27 அந்த விமானத்தை தான் அவர் இயக்கி இருக்கிறாரு. அதுல இயந்திர கோளாறு காரணமாக தான் அந்த விபத்து ஏற்பட்டு அவர் அங்கிருந்து பாராசூட்ல கீழே குதிச்சிருக்காரு. ஆனா இந்த MiG-21 பைசான் விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதா தகவல் இருக்கிறது. இந்த MiG-21 அண்ட் MiG-27 அது என்ன வேறுபாடு சொல்லுங்க. அதாவது தைரியராஜ், இப்போ இந்திய விமானப்படையை பொறுத்தவரையில் பல ரக விமானங்கள் உள்ளன. விமானங்கள் மட்டுமன்றி, அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல் ஹெலிகாப்டர்கள், பின்னர் டார்னியர்கள், ஃபைட்டர் ஜெட்டுகள், இது போன்ற பல விமானங்கள் உள்ளன. அந்த ஹெலிகாப்டர்ல கூட சர்வேலன்ஸ் ஹெலிகாப்டர் வேற, பின்ன மேலும் அதாவது இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சர்வேலன்ஸ் ஹெலிகாப்டர் என்பது வேறு, மேலும் ராணுவத்தினருக்கு ஏதாவது உதவி செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கன்வேயன்ஸ் ஹெலிகாப்டர் அது என்பது வேறு. ஸோ இது போன்ற பல விதமான ஏர்கிராப்டுகள் இந்திய பாதுகாப்பு துறைகளில் பல படைகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் 2 ரகமான விமானங்கள் தான் நாம் தற்போது பேசி வரும் அந்த MiG-21 மற்றும் MiG-27. இந்த 2 ரகமான விமானங்களுமே வந்து முக்கியமாக, அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த 2 விமானங்களுமே வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு, அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு எக்விப் பண்ணப்பட்ட விமானங்கள் தான். 1999ஆம் ஆண்டு அப்போது பாகிஸ்தானிடம் சிக்கிய இந்திய விமானப்படையை சேர்ந்த வீரர் FJ, அந்த விமானம் வந்துட்டு அதாவது இயந்திர கோளாறு காரணமாக தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போது ஒரு சில ஆண்டுகளாக தான் வந்து நம்ம கிட்ட புதிய விமானங்கள் மற்றும் புதிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது என்றே கூற வேண்டும். மேலும் பல ஆண்டுகளாக நாம் ரஷ்யா மற்றும் இது போன்ற வெளிநாடுகளை, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற, ஸ்வீடன் போன்ற வெளிநாடுகளிடம் இருந்துதான் விமானங்கள் ஆகட்டும், ஜெட்ஸ் ஆகட்டும், இது போன்ற வானூர்திகள், ஏர்கிராப்ட் வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்துதான் வாங்கி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல் அதாவது முற்றிலுமாக ஒரு விமானமாக வாங்காமல் ஒரு விமானத்தினுடைய பாடி பார்ட்ஸ் வேற இடத்துல இருந்தும் இன்ஜின் வேற இடத்துல இருந்தும் கூட வாங்கிய காலகட்டங்களும் உள்ளன. அதனால் இது போன்ற இண்டிஜினியஸ் இன்ஜின்ஸ், அப்போ அந்த இண்டிஜினியஸ்ல, அதாவது இந்தியாவில் செய்யப்பட்ட ஒரு சில இன்ஜின்ஸ்ல கூட நம்மளோட ஹெலிகாப்டர், நம்மளோட ஏர்கிராப்ட் எல்லாம் இயங்குகிறது. மேலும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போ என்று ஒன்று சென்னையில் தான் நடந்தது. அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் பல நாடுகளை சேர்ந்த டிஃபென்ஸ் செக்டாரில் தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் தங்களது ஸ்டால்களை போட்டிருந்தனர். அதிலிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இந்தியாவிற்காக எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் ஆயுதங்கள் உட்பட அந்த ஏர்கிராப்ட், அது மட்டுமல்ல சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல் போன்றவைகள் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த நாடுகளில் இருந்து நாம் வாங்கி கொண்டு வருகிறோம், அது போன்ற பல தகவல்கள் நமக்கு அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்விலிருந்து நமக்கு தெரிய வந்தது. அதே போல் நாம் இப்போது பேசிக்கொண்டு இருக்கும் அந்த MiG-21 மற்றும் MiG-27 ரக 2 விமானங்களுமே வந்துட்டு இந்திய விமானப்படையில் தான் நாம் அதாவது உபயோகித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 2க்குமே வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் தான். அதாவது இந்த 2 விமானமே வந்துட்டு தாக்குதலுக்காக இந்தியா விமானப்படையால் கொள்முதல் செய்யப்பட்ட விமானங்கள் தான். ஓகே நிஷா, 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு பாலகோட் அப்படின்ற பகுதியில் தீவிரவாதிகள் முகாமை அழித்த அந்த மீரஜ் 2000 விமானம்
அந்த விமானத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து கார்கில் போர்ல கூட இந்தியா இரவில் தாக்கக்கூடிய அந்த சூழலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கூற்று இருந்தது கார்கில் போரின் போது 1999 அப்பொழுது. தற்பொழுது 26ஆம் தேதி, கடந்த 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு இரவில் இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியிருக்கிறது இந்திய விமானப்படை மிராஜ் 2000. அதை சொல்லுங்க. மிராஜ் 2000 அப்படிங்கிற இந்த இந்திய விமானப்படையை சேர்ந்து அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து அதாவது இந்தியாவினுடைய ஏர்போர்ட்டினால் எதற்காக வாங்கப்பட்டது என்றால் இது போன்ற தாக்குதலுக்காக தான் வாங்கப்பட்டது. அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏர்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு துறை தான் இந்தியாவிடம் உள்ளது. ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வைலன்ஸ் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நமக்கு 3 பக்கம் கடலாக இருந்தாலும் நார்த் சைடு, அதாவது வடக்கு பகுதியில் பெரும்பாலான பகுதியை வந்துட்டு ஏர் சர்வைலன்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளோட பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து இந்தியாவை சர்வைலன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் விமானப்படையை பொறுத்தவரையில் ஏர் சர்வைலன்ஸ்ன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த சர்வைலன்ஸ்க்காக தான் வந்து நம்ம ஹெலிகாப்டர்கள், சேட்டாக் போன்ற ஏர்கிராப்டை நம்ம பயன்படுத்தி வருகிறோம். நீங்கள் கூறியது போல் அந்த மிராஜ் 2000 வந்து ஒரு நவீன தொழில்நுட்ப அமைப்புகள் கொண்ட ஒரு விமானம் தான் மிராஜ் 2000 என்பது. அதாவது மிராஜ் 2000ஓட ஒரு சில அமைப்புகள் என்னவென்றால், இப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பைலட் வந்து தன்னை கீழே பார்க்கும்போது அந்த பிளைட்டோட தரை தெரியாது. ஆனால் அதற்கு கீழே லேண்ட்ல என்ன இருக்குது என்பதுதான் அவருக்கு தெரியும். இதற்கு காரணம் வந்து அவரது காலுக்கு கீழே இருக்கும் தரை வந்து கிளாஸால் ஆனப்பட்டது என்று கூற முடியாது. அதற்கு காரணம் அந்த ஃபைட்டர் பைலட் அணிந்திருக்கும் ஹெல்மெட் தான். அந்த ஹெல்மெட் வந்து அந்த ஹெல்மெட்டோடைய தொழில்நுட்பம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஹெல்மெட்ல ஒரு சில மோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மொபைல் போன்ல எப்படி சைலண்ட் மோட், அப்புறம் ஜெனரல் மோட், இது போன்ற பல மோடுகள் இருக்கும். அதே போல் அந்த ஃபைட்டர் பைலட்டுடைய ஹெல்மெட்ல பல மோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல வந்துட்டு நைட் விஷன் மோட் என்றும் இருக்கும். மேலும் தண்ணீரில் எது முக்கியமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் ஒரு மோடு இருக்கும். அதே போல் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை வைத்துதான் மிராஜ் 2000 வந்து இரவு நேரத்திலும் கூட தனது நைட் விஷன் மோட், அதாவது அந்த தெர்மல் மோட் என்று கூறப்படும் அந்த மோடை வைத்துதான் அதிகாலையிலும் கூட, அதாவது 3:30 மணிக்கு அதிகமாக வெளிச்சம் இல்லாத நேரத்திலும் கூட துல்லியமாக மிராஜ் 2000 என்ற அந்த ஏர்கிராப்ட் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஓகே நிஷா, இந்திய போர் விமானங்களான MiG-21, பைசான் மற்றும் மிராஜ் 2000 பற்றி மிக விரிவாக சொன்னீங்க. ஒரு விமானப்படையில் சேர்வதற்கு இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலையை இளைஞர்கள் எடுக்க வேண்டும்? இந்த நேரத்தில் நிறைய இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். நாடே உற்சாகமாக இருக்கிறது. ஒரு வீர மகன் அபிநந்தன் பற்றி நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் கூட இந்த செய்திகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. உற்சாக கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் விமானப்படையில் சேர்வதற்கு எந்த மாதிரியான யுத்திகள் அவர்கள் கையாள வேண்டும்? விமானப்படையை பொறுத்தவரையில் அங்கு இருக்கும் வேலைகள் வந்து 3 கேட்டகரிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து ஃபிளையிங் கேட்டகரி, மற்றொன்று கிரவுண்ட் டெக்னிக்கல் மற்றும் கிரவுண்ட் நான் டெக்னிக்கல் என 3 முக்கிய பிராட் கேட்டகரிஸ் என்று சொல்லலாம். அதாவது விமானப்படையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விதமான வேலையில் சேர்வதற்கும் ஒரு விதமான வயசு கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. அதாவது டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் என்று வரும்போது அது 25 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ஃப்ளை கேட்டகரியில் இருக்கிறவர்கள் 23 வயதுக்கு மன்னிக்க வேண்டும். ஃப்ளை கேட்டகரியில் இருப்பவர்கள் 25 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மற்ற டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலில் இருப்பவர்கள் 26 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஓகே நிஷா, நம்ம காட்சிகளை பார்க்கலாம். காட்சிகளை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விங் கமாண்டர் அபிநந்தன் தற்போது இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்.
விங் கமாண்டர் அபிநந்தன் தற்போது இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வாகா எல்லையில் அவரை வரவேற்பதற்காக ஏராளமான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு மக்கள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விங் கமாண்டர் அபிநந்தன் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவர் இந்திய விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் வாகா எல்லையை கடந்து இந்தியாவிற்குள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான மக்கள் வாகா எல்லையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு படையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அபிநந்தன் விங் கமாண்டர் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்க ஏராளமான மக்கள் அங்கு இருக்கிறார்கள். இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள். கடந்த 14ஆம் தேதி 14/2/2019 அன்று ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் ஜெய்ஷே முகமது தீவிரவாதியால் தற்கொலை படை தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழகத்தைச் சார்ந்த 2 வீரர்களும் அதில் உயிர் தியாகம் செய்தார்கள். ஜி சுப்பிரமணியன் சவலப்பேரி தூத்துக்குடி, சிவச்சந்திரன் கார்குடி அரியலூர் ஆகிய 2 தமிழக வீரர்களும் அதில் கொல்லப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் 26ஆம் தேதி கடந்த 26ஆம் தேதி அன்று 26/2/2019 அன்று அதிகாலை 3:30 மணிக்கு பாலக்கோட் என்ற இடத்தில் தீவிரவாதிகளுடைய முகாம்களை இந்திய போர் விமானங்கள் தாக்கி அழித்தன. முற்றிலுமாக அந்த தீவிரவாத முகாம்களை இந்தியாவின் மீரஜ் 2000 போர் விமானங்கள் 12 விமானங்கள் அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை தாக்கி அழித்தன. அதன் பிறகு 27ஆம் தேதி அன்று 27/2/2019 அன்று பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் 3 விமானங்கள் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளை மையப்படுத்தி குண்டுகளை வீசியதாக தகவல் வந்தது. பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் அப்போது பாகிஸ்தானுடைய F-16 வகை போர் விமானம் ஒன்றை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அந்த விமானத்தில் இருந்த அந்த விமானி பாராசூட் மூலம் குதித்து தப்பிச் சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய நௌஷோரா பகுதியில் அந்த F-16 போர் விமானம் விழுந்து நொறுங்கியது. அந்த நிலையில் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை துரத்தி சென்ற விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். கடந்த 2 நாட்களாக அவர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு இன்று மாலை அவர் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வாகா எல்லையில் அவரை பாகிஸ்தான் இராணுவம் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. வாகா எல்லைக்கு வந்த விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகு விமானப்படை அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வாகா எல்லையில் விமானப்படை அதிகாரிகளிடம் அபிநந்தன் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் நிஷா கிட்ட கேட்கலாம். நிஷா, பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டீங்க. விமானங்கள் எப்படி, போர் விமானங்களுடைய அந்த நிலைகள், அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்ப விமானி ஒரு விமானத்தில் இருந்து அவர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாராசூட் மூலம் கீழே குதிக்கும் பொழுது எப்படி அவர் மீட்கப்படுவார்? அவரை மீட்பதற்கு என்ற ஒரு குழு ரெடியாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விமானமாக இருந்தாலும், எந்த ஒரு ஏர்கிராப்டாக இருந்தாலும், நான் கூறியது போல் டார்னியர், சேட்டாக், ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட், இது போன்ற பல விதமான ஏர்கிராப்டுகள் நமது படைகளில் உள்ளன. அதில் எந்த விதமான ஒரு ஏர்கிராப்டில் இருந்து ஒரு பைலட் அல்லது அவருடன் இருப்பவர் கீழே பாராசூட்டின் உதவியுடன் அவர் கீழே இறங்கிறார் என்ற போதும் அவர்களுக்கு அதாவது இந்த தரையில் இருப்பவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்பது கொடுக்கப்படும். குறிப்பாக நான் தற்போது கூறுவது இங்கிலாந்து, அதாவது டொமஸ்டிக்காக அவர் எங்கேயாவது இந்தியாவிற்குள்ளாக அவர் எங்கேயாவது தரையிறங்குகிறார் என்ற பட்சத்தில் பக்கத்தில் ஏதேனும் ஏர்பேஸ் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்படும். அப்படி இல்லை என்ற பட்சத்தில் ஒரு இந்திய விமானி பாராசூட் மூலம் தரையிறங்குகிறார் என்ற போது அவர் விமானி என்பதை ஒரு சில அதிகாரிகளால், அதாவது ஒரு ராணுவ அதிகாரி அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியோ அவர் இறங்குவதை வைத்தும் அந்த பாராசூட்டை வைத்தும் அவர் போட்டிருக்கும் அந்த சீருடையை வைத்தும் அவர்களால் இது இந்தியாவினுடைய ஒரு படையை சேர்ந்தவர் என்றும்
என்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாத பட்சத்தில் அவர் தரை இறங்கிய பின்னர் தான் அவர் யார் என்ன என்பது குறித்து தெரிய வரும். மேலும் பாராஷூட் லேண்டிங் என்பது ஒரு ஸ்மூத் லேண்டிங்காக, அதாவது முற்றிலுமாக ஒரு ஸ்மூத் லேண்டிங்காக இருக்கும் என்று கூற முடியாது. ஆனால் ஒரு பயிற்சி பெற்ற, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வீரரால் கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு லேண்டிங்காகத்தான் இருக்க முடியும். அதே போல் அவர் இறங்கும் பகுதி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் அது இருக்கிறது. அந்த இடத்தில் மரங்கள் அதிகமாக இருந்தால் காயங்கள் படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஒரு திறந்த வெளியாக இருந்தால் அவர் அதாவது தரை இறங்கும் போது அவரது கால்களை எந்த இடத்தில் வைத்து அவர் பேலன்ஸ் செய்கிறார் என்பதை பொறுத்து அவருக்கு காயம் அதிகம் ஏற்படுகிறதா இல்லையா என்பது குறித்து நம்மால் கூற முடியும். இல்லை என்றால் ஒரு கடல் பகுதியில் தரையிறங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பாராஷூட் மட்டுமின்றி அவர்களுக்கு அவரது சூட்டுடன், ஃபிளைட் சூட்டுடன் ஒரு கடலில் மிதக்கக்கூடிய ஒரு லைஃப் ஜாக்கெட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் அந்த லைஃப் ஜாக்கெட்டின் உதவியுடன் அந்த வீரரானவர் அவர் பிழைத்துக் கொள்வதற்கும், அதாவது அவர் மீண்டும் அந்த வாட்டர் லேண்டிங் என்று கூறுவார்கள். அந்த வாட்டர் லேண்டிங்கின் சமயத்தில் இது போன்ற லைஃப் ஜாக்கெட்டை வைத்து அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஓகே நிஷா, இணைப்பில் இருங்க. காட்சிகளை நம்ம பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம். விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் தற்போது இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். விங் கமாண்டர் அபிநந்தன் தற்போது இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. நாடு முழுவதும் அந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான இடங்களில் ஆடல் பாடலோடு மக்கள் அபிநந்தன் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மேலதாளம் முழங்க அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்கள் அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாக வெள்ளத்தில் இருக்கிறார்கள் இந்திய மக்கள் அவருடைய வருகையை நோக்கி. தற்போது அவர் விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வாகா எல்லைக்கு
இன்று மாலை வந்த அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. வாகா எல்லையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர் விமானப்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்தியா வந்தடைந்ததை கொண்டாடும் வகையில் மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.